குட் மார்னிங். ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஆண்டவர் இடத்துல ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு எதிராக ஒருத்தர் ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நாத்திகர் இருப்பார். அவர் எப்போ பாரு இவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இவங்க என்னதான் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க உள்ள நல்லா துதிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது இவர் போய் அந்த ஜன்னல்லேருந்து அப்படியே ஒட்டு கேட்டுகிட்டே இருந்தாராம். அப்போ அவங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே இந்த மாதத்துக்கு எனக்கு மளிகை சாமானே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. உடனே இவர் இந்த நாத்திகர் என்ன பண்ணாரா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு கதவு முன்னாடி வச்சுட்டு லேசாக கதவை தட்டிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாராம். இவங்க வந்து கடவுள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இவங்கள கேலி பண்ணணும், கடவுள் கொடுக்கல நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டாராம். அவங்க கதவை தட்டினதை வந்து திறந்து பார்த்தா முன்னாடி அந்த மளிகை சாமானெல்லாம் இருந்துச்சா. உடனே அந்த இடத்துலையே அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தினாங்களாம். அப்போ இவர் வந்து சொன்னாராம், ஆண்டவர் உனக்கு கொடுக்கல, நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு. அவங்களுக்கு இன்னும் நல்ல சந்தோஷமாக என்ன பண்ணாங்களாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்களாம். அவர் சொன்னாராம், நான் இவ்வளவு சொல்லியும் நீ ஆண்டவருக்கே நன்றி செலுத்துறிய அப்படின்னு. அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்களாம், என் எதிரியை கொண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். பைபிள் எப்படி ஒரு வசனம் உண்டு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. 1 2 அல்ல, நாம் விசுவாசத்தோடு இருப்போமானால் எல்லாம் கூடும். எதுவுமே முடியாதது என்பதே இல்லை. நம்முடைய விசுவாசத்தை நிறைய முறை நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம சொன்ன புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்முடைய விசுவாசத்தினால நாம் எவ்வளவாய் நமக்குள்ள நாம் அந்த விசுவாசத்தை அனுபவிக்கிறோம், ஆண்டவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறார் என்பதை நம்ம தான் உணர முடியும். நம்ம எல்லாருக்கும் அதை விலைக்கு சொல்ல முடியாது. அதனால நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசமாக நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதில் விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கான காரியத்தை செய்வார். Have a nice day. Jesus loves you.